சித்தனை சொல்லி எடுத்து பாரம். அத்தாவை கொண்டு ஆடையை வெட்டவனையும் மைத்துனரை கொண்ட மற்றவனை வெட்டவனையும் பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தமாகி வருகிறேன். அதனால் சொல்வதை கேள்விமே. அம்மா அத்தாவை கொன்றதோரு அகடியான வெட்டுவான். அத்தாவை கொன்றதோரு அகடியான வெட்டுவானோ. அம்மா வெட்டிக்கா ருவருத்து மிடிமி வெட்டிக்கா ருவருத்து மிடிமி வெட்டிக்கா ருவருத்து மிடிமிங்க வாரே நம்ம வெட்டிக்கா ருவருத்து தகமே எதற்காக தடுக்கின்றாய்? அத்தை கொண்டு வெட்டுவனையும் பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தமாகி வருகிறேன். தடுக்க வேண்டாம் தங்கமே, தடுக்க வேண்டாம் தங்கமே. நான் சொல்லுவதை கேளு. என்ன சொல்ல போகிறாய் இந்த நேரத்தில்? அனைத்துமே நடந்து முடிந்து விட்டது தங்கமே, நடந்து முடிந்து விட்டது. இருந்தாலும் என்னை தன்னம் தனியாக விட்டு போக உனக்கு எப்படி மனம் வந்து விட்டது? தங்கமே, மனம் வந்து விட்டது. அத்தாவை கொண்டு ஆடியனை வெட்டுவனையும் பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தமாகாமல் ஆனான். நெல்லி வெள்ளாட்டு கோட்டையிலே அரணோடி தங்க மாட்டேன். தடுக்க வேண்டாம் தங்கமே, தடுக்க வேண்டாம் தங்கமே. மடிந்த தங்கமே, என்னை வாடை போனதல்லா. என்ன வார்த்தை இருக்கு? என்ன வார்த்தை மடிந்தாலும் பரவாயில்லை, நமது யானபடியே போனாலும் கூட பரவாயில்லை அண்ணா. அம்மா தங்கமே, விட்டு போக வேண்டாம் அண்ணா. அம்மா நான் சொல்லுவே கேளுங்கமே. அம்மா மைத்துனரை கொன்றதோரு மட்டடங்கா வெட்டுவானை கொன்றதோரு பழிக்கு பழி வெல்வதற்கு படையெடுத்து பழிக்கு பழி படையெடுத்து சித்தாங்க. தங்கமே, நான் சொல்லுவதை கேளுங்க. மைத்துனரை கொன்ற மட்டடங்கா வெட்டுவனை பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தமாகி வருகிறேன். தடுக்க வேண்டாம் தங்கமே. அண்ணா தங்கமே, 10 ஆண்டு மடிந்து விட்டார் என்பதற்காக என்னை விட்டு போக உனக்கு எப்படி மனம் வந்து விட்டது? தங்கமே, நீ இப்படி சொல்லுடா. கண்டுகீனா சரி,
இருந்தாலும் கூட என்னை விட்டு போக உனக்கு எப்படி மனம் துணிந்தது அல்ல. சத்தம் ஆண்டு விட்டார் என்பதற்காக முன்வைத்துகால் பின் வைக்க மாட்டேன் தங்கமே என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சதிகர தட்டனுக்கு பெரிய அண்ணன் சத்தியம் சென்று விட்டார். சத்தியம் சென்ற அண்ணர் தம்பி எங்கே, அத்தா எங்கே, நமது வையமலை சாம்புகனை எங்கே என்று கேட்டார். நான் என்ன பதில் சொல்ல போறேன்? என்ன பதில் சொல்ல போறேன்? அண்ணா சத்தியம் போ அண்ணர் வந்து தம்பி எங்கே என்று கேட்டார். சத்தியம் சென்ற அண்ணர் சரி தம்பி எங்கே, அத்தா எங்கே, நமது வையமலை சாம்புகடி எங்கே சென்றார்கள் அம்மா என்று கேட்ட. சரி என்ன பதில் சொல்ல போறேன் அண்ணா? ஆமா தங்கமே, சத்தியமோட அண்ணர் வந்து தம்பி எங்கே, அத்தா எங்கே, வீரமாக சாம்புகடி எங்கே என்று கேட்டால் நீ என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா தங்கமே? அண்ணா தவளி வெல்வதற்கும் அர்ச்சுனத்தில் சின்னனாரும் வைத்தியமாளி வெல்வதற்கு படையெடுத்து சென்றரன்று பலிக்கு பாளி வெல்வதற்கு படையெடுத்து சென்றரன்று அம்மா சேடு சென்றோர் அண்ணனுக்கு செய்தி தன்னை சொல்லும் அம்மா என்ன சிவி ஆனாடி கோனாடு அழகு பண்ணி விளையாட்டிலே எவ்வளவு சீரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட கொங்கு 22 கோனாடு 32 நாட்டார்களும் பட்டு கோட்டி மீது படையெடுத்து வந்து விட்டால் என்பதற்காக அத்த படவெட்ட சென்று பட்டு படுகளம் சேர்ந்து விட்டார். இது அண்ணர் அத்தாவை கொண்டதொரு அகடியான வேடுபடை பழிக்கு பழி வாங்கி வருகிறேன் அம்மா, பின் வைத்த கால் பின் வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். நெல்லி வெள்ளாடு கோட்டையில் நான் மட்டும் தன்னும் தனியாக இருந்து என்ன செய்ய போகிறேன்? சதிகிற தட்டனுக்கு பெரிய அண்ணன் சத்தியம் சென்றிருக்கின்றார். சத்தியம் முடித்து எப்ப வருவார் என்று வலிமீதி விழி வைத்து உப்பிரக மேடை சென்று அண்ணரை பார்த்து வருகிறேன், அண்ணரை தேடி வருகிறேன். இப்படி படிகள் எல்லாம் இறக்க
வெடித்து மன்னன் செற்பமாய் கைகளை தீரனும் இருக்கும் போது மெய்யுடன் சிவனன் கண்டு வேந்தன் சென்னாண்டவர்க்கு சற்பனையான தண்ணீர் தாகம் உண்டாக்கினாரே. தாகம் உண்டாக்கினாரே. தாகமுண்டாக்கின சங்கரன் போன பின்பு தீவிரமான தாகம் சென்னாண்டவர் அதிகமாகி கோபங்கள் ஆகி வெற்றி குதிரை மேல் ஏறும் முன்னே வசனமாய் புகழ் தன்னை வரவழைத்தது சொல்வேன். வீரவாக மேநாட்டு காலவுடைய கொங்குரத்தின் கோராளப்புத்தரை நாட்டாலையும் வெட்டி கருவறுத்த காரணத்தால் எனக்கோ இப்பொழுது எப்படி எல்லாம் இருக்கின்றது தெரியுமா வீரவாக? இதோ கூறுகின்றேன் வீரவாக, எனக்கு நல்ல தண்ணி தாக மேடா போக அபுரண்டு போகுதாடா. நல்ல தண்ணி தாகமாடா போக நாவுரண்டு வரலேதடா. பச்சை தண்ணி தாக மேடா போக பல்லுரண்டு போகுதாடா. பச்சை தண்ணி தாகமாடா போக பல்லுரண்டு போகுதடா. நாவு வாராடுதடா போக நல்ல குரல் மங்குதடா. நாவு வாரழுதடா போக நல்ல குரல் மங்கிதடா. நெஞ்சை அடக்குதடா போக நனவுதடு மாறுதடா. நெஞ்சுமே அடைக்குதடா போக நிலைமைதடு மாறுதடா. வீரவாக, எனக்கோ மேநாட்டு கால்வழியட்டு கருவத்த காரணத்தால் இப்பொழுது இப்படியெல்லாம் எனக்கு இருக்கின்றது. ஆகையால் இந்த காணகத்திலே எங்கே நீர் ஜலம் இருக்கின்றது, எங்கே நீர் இருக்கின்றது, அதை சீக்கிரமாக பார்த்து வர வீரவாக. பார்த்து வருகிறேன் ஆண்டவா, பார்த்து வருகிறேன். சீக்கிரமாக பார்த்து வர வேண்டும். பார்த்திவன் சொல்ல கேளா. பார்த்திவன் சொல்ல கேள. பார்த்ததோர் இடங்கள் எல்லாம் தீர்த்தமாய் உள்ளதெல்லாம் செம்மலாய் காணுதையா. என்ன நீர் ஜலத்தை காணவில்லையா சாமி, வீரவாக? நாகமலை தோகமலை நாலு பக்கம் வீரமலை. சரி, வீரமலை ஐவனமும் சுத்தி பார்த்து விட்டேன் ஆண்டவா. அப்படியா? ஒரே ரத்தவல்லாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது வீரவாக, அப்படி என்றால் தண்ணீர் மீண்டும் கிடைக்கவில்லை. சென்று நீ சுத்தி பார்த்து வருவாய் வீரவாக. ஆகட்டும் சாமி, நன்றாக பார்த்து வா. பார்த்து வருகிறேன். எனக்கு நாவெல்லாம் மறண்டு வருகின்றது. மேட்டிடம் பெரிய காண்டி என்ன மீட்டிடம் பெரிய காண்டி வெண்பொடி கீழ்வூரமாய் சரி, பூத்ததோர் வேங்கை மரம் பொய்கையில் காணுதையா. அப்படியா? சாமி சின்னாண்டவர் வீரவாக என்ன சொல்லுடா? நாகமலை தோகமலை நாலு பக்கம் வீரமலை ஆஹா, நெறிஞ்சி குறிஞ்சி நெய்ப்போலாங்காடு சரி, பூவண்ணம்பலம் குறிஞ்சி வனத்தில் சென்றால் உருகை ஜலம் போல் தெரிகின்றது ஆண்டவா. அங்கு சென்றால் ஜலமறிந்து வரலாம், பிறப்படுங்கள் போகலாம். வீரவாக சின்ன வார்த்தை இருக்கு, என்ன வார்த்தை கூறுகின்றாரா? நாகமலை தோகமலை நாலு சுத்து வீரமலை சுத்தி படுந்த நெறிஞ்சி குறிஞ்சி நெய்ப்பூலாம் காட்டிலே குவண்டாம் பள்ளத்திலே ஒரு பள்ளத்திலே ஒரு சேர் தண்ணி இருக்கின்றது, பிறப்பிடங்கள் சாமி என்று கூறிக்கொண்டிருக்கின்றார். ஆகட்டும் வீரவாக, அங்காவது சென்று என் தண்ணீர் தாகத்தை ஆற்ற வேண்டும் அல்லவா? பிறப்பிடங்கள் செல்வோம் வீரவாக, போகலாம். பிறப்பிடங்கள். வீர போகனூரைக்க தேகங்குழுந்துமே நல்ல சங்கர் குதிரை புகழ்ந்த வெண் மூடு திகழ்த்தி தீர்ப்பாவே. போகனூரைக்க தேகங்குழுந்துமே நல்ல சங்கர் குதிரை புகழ்ந்த வெண் மூடு திகழ்த்தி தீர்ப்பா. வாகவன் மூடி நாகவனத்தில நல்ல சங்கர் குதிரை வருகுதென்றுதான் வருகி பருகையில. இப்போ பின்ன வைத்த கால் முன்னே வையாமல் நல்ல சங்கர் குதிரை பிறகு நடந்து துடைகள் காடாருதான். வீரமாக சாமி என்றைக்குமே இந்த சிட்டானை கொட்டி சிறுபுழல் சங்கர்
அசுவமோ முன்வைத்த கால் பின் வைக்காது. ஆனால் இன்றைக்கோ பின்வாங்கியே செல்கின்றது வீரபாகு. நான் என்ன செய்வேன்? நமக்கு தண்ணீர் தாகம் அதிகரித்தது போல் சரி, நம்மளுடைய அசுவத்துக்கும் தண்ணீர் தாகம் அதிகரித்து விட்டது போல் தெரிகிறது ஆண்டவா. அப்படியா? 8 சவக்கால் மீட்டுங்கள், அதிக சீக்கிரமாக போகலாம். வீரபாகு, என்ன வார்த்தை இருக்கு, என்ன வார்த்தை கூறுகின்றார்? எனது அசுவத்தை மீட்டுவதா? வீரபாகு, என்றைக்குமே என் அசுவத்தை மீட்டியதில்லை. ஆனால் இன்றைக்கு மீட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். இருந்தாலும் எனக்கோ நாவெல்லாம் மறந்து வருகின்றது. தாங்கள் சொன்னதை செஞ்சுதான் ஆக வேண்டும். ஆகையால் என் அசுவத்தை மீட்டி செல்ல வேண்டும். வீரபாகு, என்னுமடையா பொண்ணு பாரிகையா சகத்தாக பெரியா 8 சாவுக்கால் மீட்டிடும் போது இன்னும் வரியா கொண்டு வரியாவே என்னுமடையா பொண்ணு பாரிகையா சகத்தாக பெரியா 8 சாவுக்கால் மீட்டிடும் போது என்னுமடைய பொண்ணு பருகையா சதாக பெரிய 8 சாவுக்கால் மீட்டிடும் போது எள்ளுமடிய கொண்டு வடியவே தங்கமடை எழுநடைக்கு மணவாகவே அடு என்னுமடைய பொண்ணு பருகையா சதாக பெரிய 8 சாவுக்கால் மீட்டிடும் போது எள்ளுமடிய கொண்டு வடியவே தங்கமடை எழுநடைக்கு மணவாகவே வீரபாகு, என் அசுவத்தை மீட்டிய காரணத்தால் என் அசுவம் எப்படி செல்கின்றது தெரியும் வீரபாகு? இப்போ மேகப்புறவி காகம்பறந்தது போ நல்ல உள்ள பதரை மேவி இழந்து தாவி வருகையில மேகபுரவி காகபுரவியவோ இப்போ மேகப்புறவி காகம்பறந்தது போ நல்ல உள்ள பதரை மேவி இழந்து தாவி வருகையில மேகபுரவி காகம்பறந்தது போல் கங்கமடை மேகப்புறவி காகம்பறந்தது போ உள்ள பதரை மேவி இழந்து தாவி வருகையில் இப்போ காகப்புறவி மேகம் பறந்தது போல் நல்ல உள்ளம் பதறி மேபி இழந்து தாவி வருகையில காகப்புறவி மேகம் பறந்தது போல் நல்ல உள்ளம் பதறி மேபி இழந்து தாவி வருகையில மேகப்புறவி காகம் வந்தது போல் உள்ள மதுரை மேபி இழந்து தாவி வருகையில் மேகபுரவி காகபுரந்தது போல் அடி மேகப்புறவி சிறப்பாக அநேக தூரம் வந்து விட்டோம் அல்லவா? இந்த வனத்தை பார்த்தால் இது என்ன வனமாக தெரிகின்றது? இதோ பக்கமாக வந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவா. அப்படியா? பிறப்படங்கள் போகலாம். இந்த வனமானது வருடுகல்லுதான் கருடு ஓரமாக மகானிடாவும் வருகுதென்றுதான் உருகி பருகையில வருடுகல்லுதான் கருடு ஓரமாக நல்ல சங்கர் குதிரை வருகுதென்றுதான் உருகி பருகையில வருடுகல்லு கருடு ஓரமா சங்கர் குதிரை வருகுதென்று ஒருகி பறியுமே அப்படியே வருடுகல்லு கருடு ஓரமா சங்கர் குதிரை வருகுதென்று ஒருகி பறியுமே. வீரபாகு, இந்த வருடுகள் வனத்தை தாண்டி விட்ட உணவா? என்னதான் சாமி? இந்த வனத்தை பார்த்தால் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த வனமோ மிருகமிகழ்ந்த திருப்புகள்யா உலகிகடாவில் வெற்புலமான செப்புக அனகத்தில் மிருகமிகழ்ந்த திருப்புகள்யா
பார்த்தால் நாகமலை தோல்மை நல சுத்து வீரமலை சுத்தி படைந்த நெஞ்சு குறிஞ்சி நிற்புல காட்டிலே இந்த இந்த வனத்தை பார்த்தால் அதோ பார்த்தாயா வீரமாக நீ நீ சொன்ன வனம் பாதம்பெரிய லோகநாயகி பெரிய காண்டி படைத்தவன் மூடு அடுத்தகேள் புறமா பாதம்பெரிய லோகநாயகி பெரிய காண்டி படைத்தவன் மூடு அடுத்தகேள் புறமா வீரமாக சாமி இந்த வீரமலை காடு இந்த உச்சியில் வந்து விட்டோம் அல்லவா உண்மைதான் சாமி. நீ சொன்ன வனம் இன்னும் எத்தனை வனம் தாண்டி செல்ல வேண்டும் வீரமாக சாமி இதோ இரண்டு வளம் தான் செல்ல வேண்டும் பக்கமாக வந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவா நீ சொல்ல பார்த்த நிழலும் குளிர்ந்த சோலையாக இருக்கின்றது அப்படியா? பார்த்தீர்களா? வீரமாக சாமி அப்படி என்றால் நீ சொல்வதை பார்த்தால் அதோ தெரிகின்றது வார் உண்மைதான் சாமி அந்த வனம் தான் என்று கூறிட்டு பிறப்பர்கள் செல்வம் வீரமாக புறப்படுங்கள். தளந்தடிலும் குளிர்ந்த சூனைகளா எல்லாம் வேங்கை மரமும் தளத்தடிலும் குளிர்ந்த சூனைகளா வீரமாக இந்த வனத்தில் வந்தது விழாவல் இந்த வனத்தை பார்த்தால் எப்படி இருக்கின்றது தெரியுமா வீரவாக கூறுங்கள் ஆண்டவா. வீரவாக சாமி இந்த வனத்திலே வீரவாக இந்த வனத்திலே குன்று கனகம் தென்றல் வீசவே நல்ல சங்கர் குதிரை கூறிப்படைகள் மாறி நிற்கையில வீரவாக சாமி தாங்கள் சொன்ன வனம் நீ சொன்ன இடம் மேதானே பார்த்தாய வீரவாக தண்ணீர் வந்து இதுதான் ஆண்டவா. ஆஹா இந்த காலகத்திலே இந்த தண்ணீர் அதான் தொட்டு என் தாகத்தை தீர்க்க வேண்டும் அல்லவா வீரவாக ஆகட்டும் சாமி. இப்போ இந்த வனமோ வந்து கண்டுமே சுனை நீர் அறிந்து அங்க குளிர்ந்து சங்கர் எழுந்து இந்த வனமோ வந்து கல்லியே. பிறவாக சாமி தாங்கள் சொன்ன வனம் நாகமலை தோகமலை நாலு சுத்தி வீரமலை சுத்தி படைந்த நெறிஞ்சி குறிஞ்சி நெய்ப்போலாம் காட்டிலே இந்த குவண்டாம் பள்ளத்தில் ஒன்று பள்ளம் இந்த பள்ளத்திலே வந்து தண்ணீர் தாகத்தை வந்து விட்டோம் அல்லவா அறிந்து விட்டோம் சாமி. ஆனால் இந்த வனத்தை பார்க்கும் பொழுது குழு குழு என்று காற்றும் மேற்கு வீசிக்கொண்டிருக்கின்றது அல்லவா உண்மைதான் சாமி. ஆகையினால் இலக்கோ படைகளை வெட்டி கரவளத்த காரணத்தால் களைப்பாக இருக்கின்றது சற்று நேரம் களைத்து செல்வோமா ஆகட்டும் சாமி. தேவர்களே இவர்களை விட்டு வைத்தால் பூலகத்தை அழித்து விடுவார்கள் வாழத்தட்டை வில்லாக வளைத்து மல்லிகைப்பூ சரம் தொடுத்து இப்பொழுதே அம்பு போடுகின்றேன் ஆண்டவா வீரவாக சாமி சின்ன ஆச்சரியமா இருக்கின்றது தாங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று வீரவாக. உங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவா. வீரவாக தொட்டதொருமாய் நண்பனா தொட்டதொருமாய் நண்பு தொடக்களை கலந்து மேபி பட்டதோர் சங்கர் மார்பில் பாய்ந்து தட்டுரைய ஓட திட்டமாய் பார்த்தினண்டா திட்டமாய் பார்த்தினண்டா செங்கமல் அம்பு தன்னை கட்டளை காண சங்கர் கைவசமாக்கினாரே சாமி தாங்களுக்கும் அம்பு தொட்டு விட்டார்கள். வீரவாக என் ஏழு மால்வில அன்பு தொட்டு விட்டார் வீரவாக நான் என்ன ஆண்டவா, செய்வேன் நான் என்ன செய்ய போகிறேன் வீரவாக என்ன செய்ய போகிறேன் ஆடா ஆண்டவா? கையிலம்பை தன்னை பூடித்து போக கட்டளைகள் தம்பி சங்கர் கையில் அம்பை ஒழிந்து வேளாம் போக கட்டளக கட்டி போனே. ஆடா மார்பிலம்பு பட்டாதினால் போக மதிமயக்கம் மகுதாடா மார்பில் அம்பு பட்டதினால் போக மதிமயக்கம் ஆகுதடா. ஆடா என்ன செய்வேன் வீரவாக நான் தான் எது செய்வேன் இந்த வேலையா
எனக்கோ இந்த கானகத்தில் நடக்க முடியவில்லை வீரபாகு. நான் என்ன ஆண்டவா, செய்வேன்? நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவா? என்ன அப்படிதான் செய்ய வீரபாகு. போகிறேன்? என் கண்களுக்கு தெரியவில்லை ஆண்டவா, தெரியவில்லை. வீரபாகு, உன் சாமி, கண்களுக்கும் தெரியாமல் அன்பு வாழ்ந்து விட்டது சாமி என்று கூறிக்கொண்டிருக்கிறாய் வீரபாகு. சாமி, வீரபாகு, ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் சரி. பெரியாண்டவர் தெரிவித்தார், வெங்கலம் நகரை முழங்க வேண்டும், நான் அதிக சீக்கிரமாக வருகிறேன் என்று தெரிவித்தார் ஆண்டவா. நான் என்ன செய்வேன் சாமி? என்ன வீரபாகு, சாமி, வேண்டாம் சொல்லுவீங்க. என்ன சொல்லிவிட்டா? ஏதேனும் நெல்லி விளையாட்டு கோட்டைக்கு ஆபத்து நேர்ந்தால் அந்த வெங்கல நகரை சடைப்போடு பரிசமாக வைத்து அதி சீக்கிரமாக ஆபத்து முழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டுறான். சென்றாரா? வேண்டாம் வீரபாகு. வீரபாகு, அந்த வீரபாகு, சாமி, ஆனால் இந்த அன்பு தொட்டு சண்டாள மடையனை எங்கே சென்றாலும் நான் விட மாட்டேன். அதிக சீக்கிரமாக ஆனால் பார்க்கலாம் ஆண்டவா. இந்த சிட்டானைக்குட்டி சிறுபுலி சங்கர் என்று கூட தெரியாமல் அன்பு தொட்டு விட்டான் என்றால் அவனை இருதுண்டாக்காமல் நான் விட மாட்டேன் விடுவாங்க. ஆகையால் இந்த அன்பு யாருடைய அன்பு, எங்கிருந்து வந்தது என்று நான் பார்த்து வருகின்றேன். சற்று ஓரமாக இருப்பேன். அட யாருடைய அன்பு வென்று ஆராய்ந்து பார்த்து